என்ன நாத்து ஒரு கலக்கு கலக்கிருச்ச, இதுக்கு மேல விட்டா நம்ம குடலே வெளியே வந்துரும் போலயே. கிளட்டு கிளவி, உன்னை நம்பி ஒரு பிளான கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டா. எம்மாடியோ உன்னை போய் கூட்டிட்டு வந்தேன் பேரு சீமையில இல்லாம. என்னத்த சொல்ல உன்னெல்லாம். நான் என்னத்த கண்டேன் போ. உங்க பேராசையில பாதாம் பிஸ்தாலாம் போட்டு தந்திருக்கேன்னு சொன்னோன்னு குடிச்சு போட்டேன். இப்ப இப்படி பேதியில போகும் யாருக்கு தெரியும். கிளட்டு கிளவி, உன்னை அவங்கள பள்ளி வாங்க சொன்னா நம்மளுக்கு பாதாம் பலாவம் கொடுத்தா அதை குடிச்சுக்கிட்டு நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. பெரிய வள்ளல் பெருமை நினைப்போம் மனசுல. தேவையில்லாதெல்லாம் என்ன பத்தி பேசிட்டு இருக்காதடி. என்ன பண்ணணுமோ உனக்கு அதை சொல்லி பண்ணுவோம். என்னங்க, என்ன நாத்துவும் பாட்டியும் கோவமா பேசிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கு, என்னாச்சு? எனக்கு மட்டும் என்ன தெரியும் சின்ன பொண்ணு, நானும் உன்ன மாதிரி தானே உங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னத்த கண்டேன்? இல்ல வெறிக்க வெறிக்க அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும் சின்ன பொண்ணு, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு என்ன. அதுவும் சரிதாங்க. ஆமா, அம்மா இங்க ஆளையே காணோம், எங்க போனா? எங்க அம்மா காலையிலேயே போன் பண்ணாங்க பாத்துக்கோங்க, வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சமைக்கிறேன்னு ரெடி பண்ண போயிருக்காங்க. ஓ சரி சரி. ஆமா, அத்தை எதுக்கு வராங்க சொல்லவே இல்லை என்கிட்ட. என்ன சின்ன பொண்ணு, உங்க அம்மா வராங்க போல, சொல்லவே இல்லை என்கிட்ட. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்கு வள்ளிப்பாட்டி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கோங்க. எங்க அம்மா அத்தை கிட்ட தான் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க, என்கிட்ட என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல. ஏ கிளவி, என்ன விஷயம்னு கேளு. அவளுக்கு தெரியும் நம்ம கிட்ட சொல்ல கூடாதுன்னு நடிக்கா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அவகிட்ட நைஸா கேளு. இருட்டி, நீ வேற நொய்யி நொய்யி நின்னுக்கிட்டு. கிளவி, இப்ப நீ கேட்டு சொல்லலாம், உன் மண்டையை உடைச்சிருவான் பாத்துக்கோ. நீ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளுதான். இருட்டி, கேட்டு சொல்லிடுறேன். அது எப்படி சின்ன பொண்ணே, உங்க அம்மா என்ன காரணமே சொல்லாம திடீர்னு வருவாங்க? வள்ளிப்பட்டி காரணம்லாம் எதுவும் இல்ல பாத்துக்கோங்க. வளகாப்பு விஷயம் தான் பேசணும்னு சொன்னாங்க, என்ன ஏதுன்னு தெரியல பாத்துக்கோங்க. வளகாப்பு விஷயமா? பள்ளிப்பட்டி, அவளுக்கு 9வது மாசம் வளகாப்பு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். 9வது மாசம் இன்னும் 4 நாள்ல பிறக்க போகுது. அதுக்குதான் எங்க அம்மா வர சொல்லிருப்பா போன் பண்ணி. அதனாலதான் உங்க அம்மையும் வரா. இதுல ஏதாச்சும் புகமத்தை கலப்பணும், சரியா? நீ ஏன்டி பயப்படுற? ஒரு கலக்கு கலக்கிடுவோம். ஆமா, ஏற்கனவே உன்னை நம்பி நான் வந்ததுக்கு ஏற்கனவே எனக்கு கலக்கு கலக்குன்னு தான் கலக்கிட்டு இருக்கு. இன்னும் வர எனக்கு கலக்கணுமா? அது எதுவும் தெரியாம நடந்துச்சுடி, பாத்துக்கலாம்டி நீ. சரி சரி, பாப்போம் பாப்போம். ஏமா, என்னம்மா சின்ன பொண்ணு அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்களா, என்ன விஷயம்? ஐயா ஒண்ணு இல்லையா, அவங்க அம்மா வளகாப்புக்கு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது மாசம் பிறக்க போதில்ல அவளுக்கு, அதனாலதான் சொல்றாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. ஆமா, அப்பமே வரேன்னு சொல்லி போன் பண்ணாங்க, இன்னும் காணோம் ஆட்களை. சின்ன பண்ண நீ ஏதாச்சும் போன் பண்ணி கேட்டியா? இல்ல அத்தை, இனிமேதான் கேட்கணும், கேட்டுட்டு சொல்றேன். சரிம்மா சரிம்மா. ஏடி, நீ என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நின்னு இருக்கா? போயே 2 நாள் தான் ஆகுது, 3வது நாள் வந்து நின்னுகிட்டு இருக்கே என்ன? நான் வரதே உனக்கு சுத்தமா பிடிக்காத. எப்பன்னு இருக்க என்ன அனுப்புறதுல இருமா நீ. ராதிகா, அம்மா என்ன தப்பா கேட்டாங்க இப்போ? நீ எதுக்கு கோவப்படுற அம்மா கிட்ட? ஆமா, இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணு கூடிடுவீங்க, என்ன மட்டும் போட்டு நொங்கு நொங்கு நொங்குறீங்க. சரி விண்டியா சின்னதாரே, அவ வந்துட்டு போட்டோம், இதுல என்ன இருக்கு? அவ என்ன பிரச்சனையா பண்றா? இருக்கட்டும் விடு. வள்ளிப்பாட்டி சொல்றதுனால உன் சும்மா விடுறேன். இல்லன்னா இவரு கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சிருவாரு. சமந்தி வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? சரிங்க சம்மந்தி, இப்பதான் வந்த பாத்துக்கோங்க. அப்படியா, சரிங்க சமந்தி. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, ஊர்ல இல்லாத சமந்தி வந்துட்டா. ஏத்தே வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் மாப்பிள்ள, இருக்கட்டும். அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, இவளுக்கு 9வது மாசம் பிறக்க போதுல, அதான் வளகாப்பு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பாத்துக்கோங்க வீட்டுல. அதை உங்ககிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்ல. நானே அதை பத்தி தான் பேசணும்னு இருந்தும் பாத்துக்கோங்க. நல்ல வேலை நீங்க கரெக்டா பேசிட்டீங்க. சரிங்க சமந்தி, இதுல என்ன இருக்கு, பண்ணிடுவோம். சரிங்க சம்மந்தி. அதுதான் 9வது மாசம் சாரில எடுக்கணும்ல, அவளுக்கு என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட கலந்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் சம்மந்தி, ஒண்ணும் இல்லை, வேற எதுவும் இல்லை. சரிங்க சமந்தி, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இதை பத்தி. ஆமா, இங்க ஒருத்தி நான் இங்க காலையில இருந்து கிடக்கே, ஒரு சாப்பிட்டிய இன்ன ஏதுன்னு ஒண்ணும் கேட்கல. வச்சு அம்மந்திக்கு அம்மந்தின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்கலாம். இவெல்லாம் தாயா? என்னட்டி அங்க முன்னுக்கிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஏத்தே, நீங்க எங்க அம்மைய சாப்பிட்டு கூப்பிட்டீங்கல்ல, அவளை கூப்பிடல, அதுதான் அவளுக்கு கோபம் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் இல்ல. என்ன ராத்து? என்ன நம்ம மனசுல நினைச்சது எப்படி அப்படியே சொல்றீங்க? உன்னை பத்தி தெரியாதா, வேற என்ன நினைப்ப நீ? சரி சரி, எதுக்கு வளன்னு பேசிக்கிட்டு, எல்லாரும் போய் சாப்பிடுவோம் வாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். ஆமாம்மா, வள்ளிப்பாட்டி சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு நின்னு பேசிக்கிட்டு, சாப்பிட்டுட்டு பொறுமையா பேசுவோம். இல்ல மாப்பிள்ள, எனக்கு வேலை இருக்கு பாத்துக்கோங்க. நான் போயிட்டு அவரை வர பாக்கணும், அவரு உடம்பு சரியாம இருக்காருல்ல.
ஏத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? நான் வேணா வண்டியை எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரது. இதுல என்ன இருக்கு? ஏங்க அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. ஏம்மா நீ சாப்பிட்டுட்டு போமா. சரி சின்ன பொண்ணு, நான் சாப்பிட்டுட்டே போறேன். ஏம்மா எல்லாத்தையும் எடுத்து வை. நாத்து போ, நீயும் கூட சேர்ந்து எடுத்து வை. ஆ, ஓ மாமியை சாப்பிட்றதுக்கு நான் எதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும்? போ போ. ஐயா அவ கிடக்க, அவளை விடு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். வாங்க எழுந்து வாங்க எல்லாரும். சரிம்மா. ஏடி நீ மட்டும் ஏன் முறைச்சிக்கிட்டு இருக்கா? வா, உனக்கு பிடிச்ச குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன், தின்னு வா. போ போ, எனக்கு எல்லாம் சாப்பிட்டுக்க தெரியும், நீ போ. இவ சொல்லுறதெல்லாம் கேட்க மாட்டா. எப்பயாச்சும் வந்து தின்னா கட்டி போ. வள்ளிக்கிழவி பாத்தியே, எங்க அம்மைக்கு கொழுப்ப தின்னா. எங்க அம்மைய அந்த சின்ன பொண்ணு நல்லா ஏமாத்தி வச்சிருக்கா பாத்துக்கோ. எப்படியாச்சும் எங்க அம்மைய என் பக்கம் இழுக்கணும். அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஆமாட்டின்னு சொல்லுறது கரெக்ட் தான். இந்த வாட்டி ஏதாச்சும் பிளானிங்க கரெக்டா போட்டுவோம். ஆமா, இந்த வாட்டி சொதப்புச்சு உன்னை வெட்டுன்னு வெட்டிடுவோம் பாத்துக்கோ. அதெல்லாம் சொதப்பாதிரி, கரெக்டா 2 பேரும் பிளான போடுவோம். சரியா? வா போய் சோத்த தின்போம். சரி வா போய் சாப்பிடுவோம்.